திரு டால்ஃபின் சீதட் 2024 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு, கொடுக்கக்கூடிய ஆதாரம் அணுகுண்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறார் ராகுல் காந்தி. வணக்கம். ராகுல் காந்தி பேச்செல்லாம் அவர் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு விவாதிக்கிறதே கூட சரியாக இருக்குமோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிரதமரே ராகுலுடைய பேச்சுக்கு பதில் கொடுக்குறாரு பார்லிமெண்ட். பாராளுமன்றத்தில் பிரதமர் கொடுக்கறது அவருடைய உரிமை, கடமை. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. ஆனால் இது வரைக்கும் ராகுல் காந்தி எதெல்லாம் சொல்லி அது பட்டியலிட்டு அது எதெல்லாம் புஸ்வானமாக போயிடுது, அது நம்ம சென்னை பாஷையில் சொல்கிறதா இருந்தால் பல்பு வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் ஒரு 100 விஷயத்தை பட்டியலிட முடியும். அதுக்கு உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம், ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்க முடியும். அது பெகாசஸ்லேருந்து ஆரம்பித்து ஹிண்டன்பர்க்லேருந்து ஆரம்பித்து அவர் சாவர்கர் குறித்து சொல்லிவிட்டு அப்புறம் போய் நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு மன்னிப்பு கேட்டது, இப்படி பல விஷயங்கள் அவர் சொல்கிறது. இந்த அக்னிவீருக்கு அநியாயத்துக்கு அக்னிவீரை பற்றி அவர்களுக்கு இன்சூரன்ஸ் கம்மி, அவங்களுக்கு இல்லைலாம் சொல்லி அதன் பிறகு அது இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணி அக்னிவீருக்கு நம்ம 50 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் வித்தவுட் எனி சிங்கிள் பைசான்னு சொல்லி இதெல்லாம் ராகுல் காந்தி சொன்ன பொய்யான தகவல்களை அதை பொய்ன்னு சொல்லி பல 100 விஷயங்களை நம்ம சொல்லிட்டோம். ஆனாலும் கூட ராகுல் காந்திக்கு ஏதோ ஒரு மேனியா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணுமே, அவர் ஏதாவது ஒரு லைம் லைட்டில் இருக்கணும்னு சொன்னால் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணுன்ற வார்த்தையில் பாஜகவோட வெற்றியில் அவர் சந்தேகத்தை எழுப்புறார். இது திட்டம் சார்ந்த சந்தேகம் கிடையாது. எங்க அவருக்கு செலக்டிவ் அம்னீஷியாங்க. ஹிமாச்சல் பிரதேசத்தில் வெற்றி பெறும்போது அவருக்கு சந்தேகம் இல்லை, தெலங்கானாவில் ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் வெற்றி பெறும்போது அவருக்கு சந்தேகம் இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் அதிகமான இடங்களில் ராகுல் காந்தி கட்சியும் இவருடைய முலாயம் சிங் யாதவ் உங்கள் கட்சியும் ஜெயிக்கும்போது அவருக்கு இவிஎம் மேலே சந்தேகம் இல்லை, தமிழ்நாட்டில் 39 தொகுதிக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயிக்கும்போது அவருக்கு சந்தேகம் இல்லை, கர்நாடகாவில் ஜெயிக்கும்போது சந்தேகம் இல்லை, கேரளாவில் எதிர்கட்சி ஜெயிக்கும்போது அவருக்கு சந்தேகம் இல்லை. அவருக்கு எங்கே சந்தேகம் வருதுன்னா பாரதிய ஜனதா கட்சி எங்கே அதிகமாக ஜெயிக்குதோ அங்கெல்லாம் அவருக்கு சந்தேகம் வரும். சந்தேகத்துடைய லெவலை பாருங்க. முதல்ல இவிஎம் மேல நம்பிக்கை இல்லைன்னு 1982 இருந்து சொல்லிட்டு இருக்கவங்க இருக்காங்க. கொண்டு வந்தது யாரு? ரெண்டாவது தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய பிடிக்குள்ள போயிருச்சுன்றது 2. மூணாவது இன்னைக்கு வாக்காளர்களை அங்கங்க மாத்தி இல்லாத வாக்காளர்களை சேர்த்து போலியாக வாக்காளர்களை வச்சு வெற்றி பெறாங்கன்றது 3வது குற்றச்சாட்டு. ராகுல் காந்திக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவர் கிரவுண்டில் என்ன நடக்குதுன்னு பீகாரில் போய் அவர் கேட்க சொல்லுங்கள். அவங்க கட்சிக்காரங்களை இருக்கிற 98,000 வாக்குச்சாவடி நேற்றுக்கு அப்டேட் பண்ணதில் என்கிட்ட லிஸ்ட் இருக்குது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 17,549 பூத் லெவல் ஏஜென்ட் தான் அவங்க கட்சியில் இருக்குது. இதுதான் அந்த கட்சியினுடைய லட்சணம். அதனால் இவருக்கு என்ன தெரியும் ஃபீல்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லி. அவர் 2014க்கு முன்னாடி இது எலெக்ஷன் கமிஷனை யார், சீஃப் எலெக்ஷன் கமிஷன் யார் போட்டது, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை யார் கொண்டு வந்தது, இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? இந்திரா காந்தி காலத்திலேருந்து வந்தது. இந்த ரிவிஷன் எஸ்ஐஆர் கூட இருக்குது இல்லையா, இன்டென்சிவ் ரிவிஷன், இதெல்லாம் வழக்கமாக 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது. இது எதை பற்றியுமே அவருக்கு தெரியாதுங்க. அவர் ஏதோ போகிற போக்கில் போகிறத சொல்லிட்டு போயிட்டார். என்ன ஆதாரம் இருக்கு அவர்கிட்ட? என்ன ஆதாரம் இருக்க முடியும்? ஒரு வாரம் கட்சி கொடுக்குற இன்னைக்கு சொல்லுங்க, நீ எந்த அணுகுண்டு வேணாலும் போடுங்க. என்ன அணுகுண்டு எனக்கு தெரியாதா? பாகிஸ்தான்காரங்க சொல்ற அணுகுண்டு மாதிரி தான் ராகுல் காந்தி சொல்ற அணுகுண்டும் கூட. இதெல்லாம் பார்த்தாச்சுங்க. ஏன்னா ராகுல் காந்தி பேச்சு எல்லாம் ஒரு சீரியஸாவே எடுத்துக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்ல. அதுதான் உண்மை. ஏன்னா அரசியல் ரீதியா குற்றச்சாட்டு முன்வைக்கிறான்னு பாக்குறீங்க. இல்லங்க, அவர்கிட்ட ஒண்ணுமே ஸ்டஃப் இல்லங்க. அவர் என்ன பேசுறதுன்னு தெரியாம சொல்லிட்டு இருக்காரு. பீகார் எலெக்ஷன்ல பொறுத்தவரையில இது ஒரு ரெகுலர் ரொட்டீன். இது வீடு வீடாக போய் இதுக்கு பல தடவை வாய்ப்பு கொடுத்து பத்திரிகையில ரெகுலர் ரொட்டீன் கிடையாது சார். சார் இது ரெகுலர் ரொட்டீன்ல 70 லட்சம் பேர் எங்க மாற்றம் அதுதாங்க. அது காரணம் சொல்லிருக்காங்க. பாஜக ஜெயிக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சி சொல்லுங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அவருடைய இந்தி கூட்டணியுடைய தலைவர் இன்னைக்கு அங்க முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற தேஜஸ்வி யாதவ், நீங்களே சொன்னீங்க என் பெயர் இல்லைன்னு அவர் சொன்னாரு. இப்ப நாம அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் 416 இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். 416 அவருடைய பேர் இருக்கு. தேஜஸ்வி பிரதாப் யாதவ் இருக்கு. 119 இருக்கு. இது என்ன பொய்ங்க? இது எவ்வளவு ஒரு பச்சை பொய். இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற எலக்ட்ரானிக் யுகத்தில் எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. இவங்க சொல்றாங்க இத்தனை பேர் இறந்திருக்காங்க, இத்தனை லட்சம் பேர் டபுள் என்ட்ரி இருக்கு. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர்? 22 லட்சம் பேர் இறந்திருக்காங்க, 2.83%. அது மாதிரி ஷிஃப்டட் ஆயிருக்காங்க. பர்மனண்டான ஷிஃப்டட் ஆனவங்க 36 லட்சம் பேர் இருக்காங்க, புலம்பெயர்ந்தவங்க. ஒரே பேர் 2 இடத்துல 3 இடத்துல இருக்கிறது 7 லட்சம் பேர். இப்போ இதனால தான் குறைஞ்சிருக்கே தவிர 99% ஒரு ஆளை கூட விடப்படக்கூடாது. தேர்தல் கமிஷனுடைய ஆணையத்தினுடைய இலக்கு மோட்டோ என்ன தெரியுமா?
தகுதி வாய்ந்த வாக்காளர் ஒருவர் கூட விடுபட்டுப்படக்கூடாது. அதே நேரத்தில் தகுதி இல்லாதவர்கள் தெரியாதனமாக கூட வந்துடக்கூடாது. என தேர்தல் நடைமுறை வாக்குரிமை என்பது மிக 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 வலுவானது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமை. அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதுதான். ஒரு ஜனநாயகம் வலுவாக இருக்கணும்னு சொன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த பட்டியல் சரியாக பட்டியலாக ஃபுல் ப்ரூஃபான பட்டியலாக இருக்கணும் என்பதுதான் தேர்தல் ஆணையம். அதற்கான ஒரு ரெகுலர் நடைமுறையை எவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்துறாரு ராகுல் காந்தி? அது ஒரு சீரியஸான விஷயம். எதிர்கட்சிகள் கேட்கிறேன், கேட்போம். நம்முடைய வலதுசாரி ஆதரவாளர் திரு எம் குமார் இணைந்திருக்கிறார். திரும்ப வரேன் திரு குமார். நான் திரு சையது ஹாஃபிஸ் முதல்ல இவிஎம் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு எதிர்கட்சிகள் சொன்னாங்க. அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் மேல, இன்னைக்கு வாக்காளர் பட்டியல் மேல அப்படின்னு திருப்பியிருக்காங்க. 2-3 விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இது ஏதோ எதிர்கட்சிகள் மட்டும் சொல்லலை. முதல் போய் இது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது கிடையாது சார்ன்றது. இதுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு ரெகுலர் இது நடக்குது. ஆனா எஸ்ஐஆர் நடக்கிறது அதனால ஃபர்ஸ்ட் நாங்க எதிர்க்கிறது எஸ்ஐஆர் தான் எதிர்க்கிறோமே தவிர வழக்கமாக வாக்காளர் சரிபார்ப்பு பார்க்கறதுல நீங்க பார்க்க கூடாதுன்னு காங்கிரஸும் சொல்லலை, திமுகவும் சொல்லலை, இந்தியா கூட்டணியும் சொல்லலை. அதனால ஃபர்ஸ்ட் அந்த பொய்யை நான் மறுத்துறேன். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறதே நாங்கள் ஏதோ எதிர்க்கிறோன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்க நடக்கிற முயற்சியை நான் அடிப்படையில் மறுக்கிறேன். இன்னொன்று, இது ஏதோ எதிர்கட்சிகள் தான் இந்த கேள்வியை எழுப்புனாங்களா அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸ் போகிறப்ப அந்த நீதிபதியே கேட்டார், திடீர்னு என் பர்த் சர்டிஃபிகேட்டை கேட்டால் என்னாலேயே கொடுக்க முடியாது, நீங்கள் சாமானியர்களுக்கு 30 நாள் கெடுவை கொடுத்து இத்தனை டாக்குமெண்ட்ஸை இப்போ கேள்வி நீங்கள் நடத்தக்கூடாதுன்னெலாம் இல்லை. டால்ஃபின் ஸ்ரீதன் சாருடைய பேச்சை நான் பாராட்டி இருப்பேன். எப்போனா இந்த மாதிரி நீங்கள் சரிபார்ப்பே நடத்தக்கூடாதுன்னு எங்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சிங்கன்னா, நாங்கள் அப்படி சொல்கிறோன்ற குற்றச்சாட்டு வச்சா அவர் பேசினதெல்லாம் சரி, நாங்கள் அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க. ஆனால் அரசாங்கம் ஏற்கனவே கொடுத்த ரேஷன் கார்டு செல்லாதுன்றீங்க, நீங்கள் கொடுத்த ஆதார் கார்டு செல்லாதுன்றீங்க, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ஓட்டர் ஐடியா செல்லாதுன்னு சொல்லிட்டு புதுசாக டாக்குமெண்ட். அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்குறாரு, ஏன் உங்களுக்கு என்ன கஷ்டம்? அரசாங்கம் கொடுத்த ரேஷன் கார்டை நீங்கள் ஏன் ஏற்றுக்க மாட்டீங்க? அரசாங்கம் கொடுத்த ஆதார் கார்டை ஏன் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்ற ஒரு கேள்வியை எதிர்கட்சிகள் மட்டும் வைக்கல, வச்சது உச்சநீதிமன்ற நீதிபதியும் அந்த கேள்வியை கேட்கிறாரு. அப்ப இன் பிரின்சிபல் இதுல பிரச்சனை இருக்குன்றதுனால தான் இன்னும் தீர்ப்பு வழங்காமல் அந்த இது நிக்குது. இதுல குழப்பம் இருக்குதுன்றதை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப எஸ்ஐஆர் நடந்துச்சுல்ல, இங்க இருக்கக்கூடிய பல மனிதர்களுடைய பேரை நீக்கிட்டீங்க. எந்த லட்சணத்துல இது நடந்திருக்குன்னா, ஒரு நாய்க்கு எஸ்ஐஆர் சர்டிபிகேட் வாங்கியிருக்கு சார். ஓட்டர் ஐடி வாங்குற அளவுக்கு அப்பா பேர் நாய், அம்மா பேர் பெண் நாய், என் பேர் டாக் பாபுன்னு ஒரு பேர் வச்சு வாங்குற லட்சணத்துல தான் எலெக்ஷன் கமிஷன் வேலை பார்த்துருக்கு. அப்ப இது எதுவும் இவங்க ஏதோ துல்லியமாக நேர்மையாக ஒரு அழகான அந்த நாய் ஓட்டு போட போதா? அப்ப நீங்க என்ன பட்டியலை உருவாக்குறதுக்கான முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அது ஃப்ராடு தானே கிடையாதா? உயிரே இல்லாத ஓட்டு போட முடியாத ஒரு நாய்க்கு எலிஜிபிலிட்டி கொடுக்குறீங்க சார். நீங்க வாக்காளர் பட்டியல் வந்துருச்சு இல்ல, வரைவு வாக்காளர் பட்டியல் வந்துருச்சு, இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஆனா என்னென்ன குளறுபடிகள் நடந்திருக்குன்றதுக்காக நான் எடுத்து வைக்கிறேன். நாய் ஓட்டு போட முடியுமா? உலக வரலாறுல ஒரு நாய் ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிலிட்டின்னு ஒரு எலெக்ஷன் கமிஷன் சர்டிபிகேட் கொடுத்து உயிரோட இருக்கவங்களுக்கு டெத் சர்டிபிகேட் வாங்கின கேஸ் எல்லாம் இருக்கு சார் தமிழ்நாட்டுல. ஏன் நாய்ங்க டெத் சர்டிபிகேட் வாங்குறது வேற, நாய் இருங்க அமெரிக்க அதிபர்கள் காங்கிரஸ் இந்தியாவுல அமெரிக்க அதிபர்கள் வாக்குரிமை கொடுத்தது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில. அமெரிக்க அதிபர்கள் இந்தியாவுல ஓட்டு கொடுத்திருந்தாங்க. பதற்றப்படாதீங்க. ஓட்டு உரிமையை எந்த கட்சியும் கொடுக்காது. நான் எலெக்ஷன் கமிஷன் மேலதான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். இவர் பாருங்க எப்படி பாஜக தான் இதை செய்துன்றத மறைமுகமா கொண்டு வந்து காங்கிரஸ் இப்படி பண்ணிச்சுன்றாரு. உங்களை மாதிரி எல்லாம் கிடையாது. பாஜக இது வேணா செய்யலாம். நான் நேரடியா எலெக்ஷன் கமிஷனுடைய கையாளனத்தை ப்ரூஃபோட பேசுறேன். அதை மறுங்க, இல்ல சரின்னு சொல்லுங்க, தப்புன்னு சொல்லுங்க. அதை விட்டு அமெரிக்க அதிபர்லாம் நீங்க மடைமாற்ற வேலை வேணாம். இப்ப ராகுலோட விஷயத்துக்கு வாங்க. ராகுல் சொல்றது ஒரு முறைகேடான தேர்தல், முறைகேடான தேர்தல் எல்லாத்தையும் நடுவுல ஃபர்ஸ்ட் ஒண்ணா போயிட்டு இருக்கு. முறைகேடான பேசுறப்போ எனக்கு அத்தனை பாயிண்ட்ஸ் வந்துச்சு. நான் பொறுமையா இல்ல சொல்லுங்க. நான் ராகுல் சொல்றாரு இது ஒரு முறைகேடான தேர்தல் அப்படின்ற. இல்ல, முறைகேடான தேர்தல்ன்றதுக்கு சார் பீகார்ல நீங்க எலெக்ஷன் கமிஷன் நேர்மையா வேலை பார்த்து 65 லட்சம் பேர் போலியா இருக்காங்க சார். ஆனா மகாராஷ்டிரால மட்டும் 41 பேர் புதுசா வந்தா அது இயற்கையானது. புதுசா சேர்க்கப்படுறது மகாராஷ்டிரால இயற்கையானது. ஆனா பீகார்ல 60 லட்சம் பேர் வெளியேற்றுறது இயற்கையானதுன்ற இந்த குழப்பம் இருக்குன்னா
இன்னும் வெளிப்படையாக எலெக்ஷன் கமிஷன் மேல தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் இன்னும் பொறுப்பா அந்த விஷயத்தை கையாளவில்லை. அவர் சொல்றாரு இன்னும் ஆதாரங்கள் இருக்கு காட்டுறேன்னு. இதை எங்கேருந்து நீங்க தொடங்கணும் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு ஒரு பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு தருது சார். நீங்க தான் நியாயமா நடக்கணும்ல எலெக்ஷன் கமிஷன். அப்ப எலெக்ஷன் கமிஷனருடைய தேர்வுல உச்சநீதிமன்ற நீதிபதி, எதிர்கட்சி தலைவர், அப்புறம் பிரதமர் இருக்கலாம் அப்படின்றப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? எலெக்ஷன் கமிஷன் நேர்மையா இருக்க போது. அப்படி ஒரு எலெக்ஷன் கமிஷனர் வந்திருந்தால் ராகுலால பேசியிருக்க முடியுமா? அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்க முடியுமா? அப்ப அதுக்கான இடத்தை கொடுத்தது யாரு? அவசர சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கான உங்களுக்கு அவசரம் ஏன் வந்துச்சு? ஏன் திடீர்னு ராஜினாமா பண்றாங்க எலெக்ஷன் கமிஷனர்? நீங்க சொல்ற பேச்சை கேட்கலன்னா உங்க சொந்தக்காரங்க வீட்டுல ரெய்டு பண்ணி நான் வேணாயா எலெக்ஷன் கமிஷன் விட்டுட்டு போற அசோக் லவாசாவுடைய வரலாறு என்ன? அருண் கோயல்ன்ற ஒருத்தரை வந்து அவசரமா கொண்டு வரீங்க, அவர் என்னால பிரஷர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி வெளியேறாரு. அப்ப எலெக்ஷன் கமிஷன் சுதந்திரமா செயல்படாமல் தடுக்கக்கூடிய சக்திகள் இங்க இருக்கிறது அப்படின்றதான் நாங்க பதிவு செய்யறோம்.